குபேரனுக்கும் மார்க்கண்டேயனுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. யாரெல்லாம் தன்னை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை தருவார் என்பது பலரது அனுபவம். இந்த வியாச மகரிஷியின் புதல்வனானவர் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி காலை ஒரு 5:30 மணிக்கு முன்பாக எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே சுகதேவரை யார் ஒருவர் நினைக்க துவங்குகிறார்களோ குபேரனுக்கு ஒப்பான செல்வத்தை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த சன்னதிக்கு வந்து எதையும் மனதார வேண்டினால் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி சொல்லியதை போல அற்புதங்கள் நடக்கிறது என்பதை உணர்த்து துவங்கினோம். ஆரோக்கியம், பெரும் பணம், வாழ்க்கையிலே நிம்மதி என எதை கேட்டாலும் தந்துவிடும் மந்திரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலே நம் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அடியேன் பவானி ஆனந்த் எப்பொழுதும் கையிலே 2 கிளி பொம்மைகளை வைத்திருக்கிறாரே. பலருக்கும் இந்த ஐயம் தோன்றலாம். அடியேனுக்கு அருள் நிலையிலே வழிகாட்டக்கூடியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்பவர் ஆவர். இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் குபேரனுக்கும் மார்க்கண்டேயனுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர். சென்னையிலே மத்திய கைலாயம் என்ற இடத்திலும் இவருக்கு ஒரு ஆலயம் உண்டு. அதேபோல கடலூரில் தொட்டி பிலாலி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இவருக்கு மற்றொரு ஆலயம். மேலும் சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலிலும் இவரது திருவடிவத்தை காணலாம். இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் யாரெல்லாம் தன்னை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை தருவார் என்பது பலரது அனுபவம். இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் தான் என்னை வெவ்வேறு நிலைகளிலே வெளிப்படுத்தி, இப்போ உதாரணமாக நான் உங்ககிட்ட இந்த பேட்டி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னால் அதற்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிறவியிலே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் தொடர்பு இருந்தால் மட்டுமே இந்த பேட்டியை கேட்க முடியும் என்பது அடியேனது நம்பிக்கை. வியாசர் என்று சொல்கிறோமே, அந்த வியாச மகரிஷியின் புதல்வனானவர் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்திலும் அதே போல நெய்மிசாரண்யத்திலும் பல ஆண்டுகள் தவம் புரிந்தவர். ஸ்ரீமத் பாகவதம் என்ற கிருஷ்ணனின் கதைகளை வெளிப்படுத்தியவர் தான் இந்த மகரிஷி. இந்த மகரிஷி வாழ்க்கையிலே வந்துவிட்டால் தான் அவரை பற்றி நாம் நினைக்க முடியும். ஓம் நமோ சுகதேவாய வித்மஹே சுபிக்ஷகாரகாய தீமஹி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதியாத் என்ற இவரது மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது சொல்லலாம். ஓம் நமோ சுகதேவாய நமக என்றும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ சொல்லலாம். அதேபோல மாதுளம் கனிகளை வைத்து வழிபடலாம். மேலும் தயிர் சாதம், அன்னதான விநியோகங்கள் திருவோண நட்சத்திரத்திலே செய்தாலும் பெரும் செல்வம் சேரும் என்பதும் அனுபவம். விடியற் காலையிலே காலை ஒரு 5:30 மணிக்கு முன்பாக எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே சுகதேவரை யார் ஒருவர் நினைக்க துவங்குகிறார்களோ குபேரனுக்கு ஒப்பான செல்வத்தை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடியேன் ஒரு பேட்டிக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க மாதிரி நான் பேட்டிக்கெல்லாம் பிளான் பண்ண மாட்டேன். பல சேனல்களில் கூப்பிடுவாங்க, திடீர்னு சில சேனல்களில் மட்டும்தான் ஒத்துப்பேன், சிலரை மட்டும்தான் பேசுவேன். காரணம், இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி எங்கே சொல்கிறாரோ, எங்கே செல்லச் சொல்கிறாரோ அங்கே மட்டும்தான் செல்வேன். அவர் சொல்லச் சொல்லும் தலைப்புகளை மட்டும்தான் பேசுவேன். நான் தலைப்புகளை கூட முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணிக்க மாட்டேன். ஏதோ வருவேன், அந்த நேரத்தில் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி எனக்குள் ஒரு வழிகாட்டுதலை சொல்லி இந்த ஆலயத்தை பற்றி பேசு, இங்கே செல் என்று சொன்னால் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று நானும் என் மனைவியும் கிளம்பி விடுவோம். அதில் தான் வெவ்வேறு ஆலய அனுபவங்கள் உங்களை வந்தடைகிறது. அதை கேட்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு பிறவியிலே பல புண்ணியங்கள் செய்திருப்பதனால்தான் அது உங்களையும் வந்து அடைகிறது. சரி,
இந்த முறை நடந்தது என்ன? சென்னைக்கு வருகிறோம். வந்தவுடனே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் வழிகாட்டுதலை தருகிறார். வேளச்சேரிக்கு செல், அங்கே ஒரு ஆலயம், ஹனுமனது ஆலயம் உங்களுக்காக காத்து கிடக்கிறது, சென்று வேண்டி வணங்கி வா என்கிறார். எப்பவுமே சுகபிரம்ம மகரிஷி அவருடைய நாடியிலோ அல்லது கனவிலோ ஏதோ ஒரு வகையிலே உணர்த்தி விட்டால் அந்த இடத்திற்கு தேடிப்பிடித்தான சென்று விடுவோம். எனவே நேராக வேளச்சேரி செல்கிறோம். அங்கே கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பெரும் மகான், இசையினால் பல்வேறு ரோகங்களுக்கு நிவிருத்தியை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர், அருளியவர். அவரது கட்டிய காரிய சித்தி ஹனுமான் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. எதுக்காக போகிறோன்னா, ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி பைரவர், அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அதற்கு ஏதேனும் தீர்வு கிடைக்காதா சுகபிரம்ம மகரிஷி என்று அவரது அருளை நாடுகின்றோம். பொதுவாக இந்த மாதிரி வாயில்லா பிராணிகளுக்கெல்லாம் ஏதோ இறையருள் வந்து உதவினால்தான் உண்டு, இல்லைன்னா நாம் ரோட்டில் போகிறவங்க ஏதோ அதுக்கு செய்தால்தான் உண்டு. எனவே மனசார வேண்டுறோம், அப்பா சுகபிரம்ம மகரிஷியே, இந்த நாய்க்குட்டி இப்படி சின்ன குட்டி தவிக்குதே, மருத்துவரும் கைவிட்டு விட்டாரே, இதற்கு என்னன்னு பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் சொன்ன இடம், நீ நேராக வேளச்சேரியில் உள்ள கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் உள்ள நமது காரிய சித்தி ஹனுமனை சென்று வேண்டி வணங்கி வரம் பெற்றுவா. செல்கிறோம். சென்றவுடனே அங்கே சில நிமித்தங்களை நம்ம அறியாமல் காட்டுகிறது. உள்ளே செல்லும் போதே ஒரு பசுமாடு உள்ள நுழையுது. உள்ளே நுழைந்த உடனே அவர் சொன்ன அந்த ஹனுமன் சந்நிதி இருக்கிறது. அப்போது சுகபிரம்ம மகரிஷி எவ்வாறு வழிகாட்டினாரோ ஒவ்வொரு முறையும் அங்கே சென்றால் 21 முறை அதை சுற்றி வருவோம். ஆஞ்சநேயரை அங்கே 3 முறை சுற்றினாலே போதும். எனினும் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி சொன்ன வழிகாட்டுதலால் 21 முறை சுற்றி வருவோம். ஆஞ்சநேயம் அஞ்சனாபுத்திரம் வாக்சாதுரியம் ஓம் ராமபக்த ஹனுமனே சரணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மனதார 21 முறை சுற்றுவோம். அங்கே சீனிவாசன் என்ற ஒரு அர்ச்சகர் வயதானவர் இருக்கிறார். அந்த முதியவர் கையிலே ஒரு சிகப்பு இந்த மாதிரி ஒரு கயிறை, ஆரஞ்சு கயிறை கட்டி, உங்களுக்கு உங்கள் எண்ணம் ஈடேறும், எதற்காக வந்தீர்கள்னர். அதே போல் அங்கே தேங்காய் தருவாங்க. அந்த தேங்காவை வாங்கி ஏதேனும் ஒரு கோரிக்கை, பல கோரிக்கை வச்சக்கூடாது, அந்த ஒரு கோரிக்கையை நினைத்து 3 முறை அந்த ஹனுமனை வலம் வந்து கட்ட வேண்டும். அந்த நாய்க்குட்டிக்காக போய் வேண்டி வணங்கி அதை கட்டிவிட்டு வந்தோம். அந்த எண்ணம் ஈடேறியதும் அதிசயவசமாக அந்த கயிறு தானாக கழண்டது. இது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்ததோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். சரி, இருந்தாலும் பரவாயில்லை. மீண்டும் எனக்கு வேறொரு தேவை இருந்தது. அந்த தேவைக்காக அங்கே சென்றேன். சென்ற பொழுது அதே போல் வேண்டி வணங்கி அந்த கயிறை கட்டிக்கிட்டேன். திருப்பி அந்த கோரிக்கை நிறைவேறியதும் அந்த கயிறு என் கையை விட்டு அகன்றது தானா. அப்போ நினச்சேன், இந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய அதிசய செயல்பாடு இருக்கிறது இந்த காரிய சித்தி ஹனுமான் கிட்ட. இல்லைன்னா நமக்கு ஏன் சுகபிரம்ம மகரிஷி மீண்டும் மீண்டும் இந்த ஆலயத்திற்கு செல், இங்கே உள்ள ஹனுமனை வழிபடு என்று சொல்கிறார்னு எனக்கு ஒரு எண்ணம். மீண்டும் வருகிறேன். எனது மாமனாருக்கு உடல்நிலை மிகவும் கவலைக்குரியதாக மாறியது. எங்கெங்கோ செல்கிறேன், என்னென்ன செய்கிறதோ எல்லா வழிபாடுகளையும் தான் செய்கிறேன். எனது மாமனார், அவருக்கே ஒரு உடல்நிலை பிரச்சனை, மருத்துவர் தடுமாறி விடுகிறாரு. மீண்டும் சுகரின் ஜீவநாடியை எடுத்து வாசிக்கின்றேன். வாசிக்கும் பொழுது ஒரு வாசகம், அவரது எடைக்கு ஒப்பான அரிசியை சென்று அச்சன்னதியில் தந்துவிடுன்னு வந்தது. உடனே என்ன செய்கிறேன், மாமனாருக்கு அங்கே வெளிநாட்டில் இருக்கிறார், அவரது எடை என்ன அப்படின்னு கேட்டு அதற்கு ஒப்பான அரிசியை நம்ம பொன்னி ரைஸ் இருக்குல்லையா, வாங்கி கொண்டு போய் அந்த சந்நிதியில் கொடுத்து பிரசாதமாக பண்ணுங்கன்றேன். மறுநாள் மருத்துவரே அங்கே வெளிநாட்டிலிருந்து வியந்து சொல்கிறார்கள், ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை போல இருக்கிறது, அவரது உடல் நலன் வெகு வேகமாக தேரத் துவங்கிவிட்டது, என்ன நடந்ததென்றே புரியவில்லை என்றார்கள். புரிந்தது. இந்த சன்னதிக்கு வந்து எதையும் மனதார வேண்டினால் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி சொல்லியதைப் போல அற்புதங்கள் நடக்கிறது என்பதை உணர்த்து துவங்கினோம். எனினும் அதையும் தாண்டி உலக மக்களின் நன்மையே மனதில் மேலோங்கி இருந்ததாலே அதற்கு பக்கத்திலே தத்தாத்ரேயர் அனகாலட்சுமின்னு ஒரு சந்நிதி உண்டு. இந்த தத்தாத்ரேயர் என்று சொல்லக்கூடியவர் மும்மூர்த்தி அம்சமாக இருக்கக்கூடியவர். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குரு அதிசாரமாக மிக வேகமாக செல்லப்போவதால் மிதுனத்திலே தத்தாத்ரேயரின் அருள் அகில உலகத்திற்கும் தேவைப்படும்.
அப்போ என்னன்னா, இந்த தத்தாத்திரேயர் சன்னதிக்கு சென்று ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமஹ. கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது ஆரோக்கியம், பெரும் பணம், வாழ்க்கையிலே நிம்மதி என எதை கேட்டாலும் தந்துவிடும் மந்திரம். எப்பொழுதும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அகா என்றால் வினைகள், அனகா என்று சொன்னால் அனகா லக்ஷ்மி அவற்றை நீக்குபவள். சென்று அவ்வப்போது வலம் வந்து கொண்டிருப்போம். சரி, அன்னையின் சந்நிதியிலே அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வோம் என்று ஏற்பாடு செய்கின்றோம். என்னுடன் விக்கி என்ற விக்னேஸ்வரன் அந்த தம்பியும் வருகிறார். வந்து அவ்வாறு அந்த அபிஷேகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். மற்றொரு சன்னதியிலே அங்கே ஒரு பெரியவர் திடீர் என மயங்கி விழுகிறார். விழுந்ததை எங்கோ தொலைவிலிருந்து ஹனுமன் சன்னதியில் பணியாற்றி கொண்டிருந்த அந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தான் செய்து கொண்டிருந்த அர்ச்சனை பணிகளையும் நிறுத்திவிட்டு ஓடோடி வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த விக்கின்ற விக்னேஸ்வரன், என் மனைவி மூவரும் வந்து உடனடியாக முதலுதவி செய்து அந்த முதியவரை, லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு, வாயில் கொஞ்சம் இனிப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி காப்பாற்றிட்டு மருத்துவரை வரவழைத்து அந்த மருத்துவரை கேட்கிறோம். அவர் பெயர் சிவா என்கிறார். இலவசமாகவே அந்த வேளச்சேரி பகுதியிலே அந்த கணபதி சச்சிதானந்த ஆசிரமத்திற்கு பின்புறத்தில் உள்ள மருத்துவமனையிலே மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த மருத்துவமனையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் இலவசமாக செய்கிறார்கள். எல்லோரும் நல்ல கை தேர்ந்த மருத்துவர்கள். ஒரு நிமிடம் எனக்கு மனமே அப்படியே ஒரு பெரிய அற்புதத்தை உணர்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு விட்டது. நாம் நினைப்பதைப் போல அற்புதம் என்று சொன்னால் ஆண்டவன் எங்கிருந்தோ ஏதோ ஒரு பொருளை வரவழைத்து தர வேண்டும், அல்லது திடீரென்று உங்கள் கையில் ஒரு மேஜிக் நடக்கணும்லாம் கிடையாது. சக உயிர்கள் மேல் ஒரு கருணை. அப்போ யோசிக்கிறேன், இந்த ஆஞ்சநேயர் சந்நிதியில் வேலை செய்பவருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு சந்நிதியில் நடக்குது, அவர் சந்நிதியில் கூட உழலை, திடீர்னு பார்க்குறார், பரிதவிக்கிறார்கள். இவர்கள் மூவரும் ஓடுறாங்க, அங்கே இனிப்பு தண்ணியை எடுத்து கொடுக்கிறார்கள். அர்ச்சனைக்குன்னு வச்சிருந்த அந்த பால்லேருந்து அந்த கரண்டியை எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு. எல்லாரும் பயந்து ஒதுங்கக்கூடியவர்கள். இந்த காலத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா ஐயோ நம்மளே தானே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ ஒரு இறை பிரார்த்தனை ஸ்தலத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு தெரிய வேண்டியது என்ன? மனிதாபிமானம், மற்றவர்களுக்கு உதவுவது. அதுதான் மிராக்கிள். மிராக்கிள் அப்படின்னு சொன்னால் ஏதோ திடீர் என்று வானத்திலிருந்து டாலர்களாக, கரன்சிகளாக கொட்ட வேண்டும் என்றோ தங்கங்களோ கிடையாது. ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அந்தந்த சந்நிதியில் இருப்பவர்கள் முதியவர்களிடம் பணிவாக பேசுங்கள். ஒருத்தர் வராங்க, முடியாமல் வராங்க, அன்பாக பேசுங்க. ஒரு ஆறுதலாக எவ்வளவு சீக்கிரமாக அனுப்பிவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முதியவர்களை அனுப்பிவிட வேண்டும். அவர்களுக்கு உட்கார வசதி செய்திட வேண்டும். அதெல்லாம் இன்னொன்று, நம்ம ஸ்ரீனிவாசன் ஐயா போல முதல் உதவி தெரிந்த அர்ச்சகர்கள் கட்டாயம் பெரும் பங்காற்றுகிறார்கள். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஸ்ரீனிவாசன் ஐயா ஏற்கனவே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தங்க திடீர்னு உடம்பு முடியாதவங்களுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் எய்ட் அறிவினால் உதவி இருக்கிறார். பிறகு மருத்துவரை கூப்பிட்டு காப்பாற்றி இருக்கிறார்கள். 2-3 தருணத்தில் அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கற்று வைத்திருப்பதுனாலே எல்லாருக்கும் டக்குன்னு உதவிடுறாரு. யாருக்கோ ஒரு பிரச்சனைன்னா நமக்கும் அதுபோல் சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். என்எஸ்எஸ், என்சிசிலெல்லாம் சொல்லித்தராங்க நல்ல விஷயங்களை. அதை தெரிந்து வைத்து கொண்டிருப்பதாலே ஒரு உயிரை காப்பாற்றி விடுகிறார். டக்குன்னு மருத்துவரை கூப்பிடுகிறார். இதை தான் அற்புதம் என்று சொல்கின்றேன். அப்போது என்னென்னா, ஒரு 3 பேர் கடகடன்னு போகிறாங்க, சக்கரை தண்ணி வாயில் பண்ணுறாங்க. அந்த மருத்துவர் சொன்னார், தக்க தருணத்திலே முதலுதவி செய்து விட்டதாலே இவரது உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆஞ்சநேயர் என்கின்றோம். அந்த ஆஞ்சநேயர் எதை காட்டுகிறார்? இதயத்திலே ராமனையும் சீதையும் காட்டுகிறார். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலே ஹனுமனது பரிபூரண கிரணை கிடைக்கும். இதயத்திலே கருணை எனும் குணம் வந்து விட்டாதே அங்கே ஹனுமன் குடிகொண்டு விடுவான். நீங்களும் சென்று வாருங்கள் வேளச்சேரிக்கு. காரிய சித்தி ஹனுமான் என்ற அந்த ஒரு சந்நிதியிலே ஸ்ரீனிவாசன் என்ற அந்த அர்ச்சகர் இருக்கின்றார். அற்புதமான ஒரு மனிதர். பல உயிர்களை தன் அறிவினால் காப்பாற்றும் கருணை குணம் கொண்டுள்ளார். நமக்கும் அது பேசாமல் ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு செல்லும்போது அடித்து பிடிச்சி உள்ளே போகணும்னு நினைக்காதீங்க. 1, அர்ச்சகர்கள் டக்குன்னு வயசானவங்களை அமுச்சு விட்டுடுங்க. 3வது, எல்லா ஆலயங்களிலும் அடிப்படை முதல் உதவியை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். யாருக்கேனும் தேவைப்பட்டால் டக்குன்னு உதவலாம். சிவ சிவ. அனைவருக்கும் அனைத்து நலமும் உண்டாகட்டும்.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.